என்ன தெரியுமா கேட்குறேன்ல, இது என்ன தெரியுமா? இல்லை தெரியல, சொல்லுங்க. என்னுடைய ஆயுள் விதி அன்னலட்சுமியோட ஞாபகம் அவனாக. அன்னலட்சுமி நான் கற்பழிச்சேன்னு சொல்லியிருப்பாங்களே. அன்னலட்சுமி யார் தெரியுமா? பொண்டாட்டி. என்னை பெற்ற அவள் என் கூட இருந்திருந்தா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அவன் நின்று சாட்சி சொல்லியிருந்தா எந்த பொய்யும் ஜெயிச்சிருக்கான். விதி, ஏன் விதி அப்படி? 12 வயசுல ஆத்தா வச்சு போச்சு. அப்புறம் எங்கள் ஐயா என்னை சிங்கப்பூர் கூட்டிட்டு போனார். வருஷம் சந்தோஷமா இருந்தேன். பிறகு அவரும் அங்கே செத்து போயிட்டாரு. ஒரு சிக்கல் அங்கே திரும்பி வர வேண்டியதாக போச்சு. பிறகு என்ன அப்பத்தான் வளர்த்துச்சு. கோவில் கல்யாணம் வளர்த்துச்சு. சந்தோஷம்னா என்னன்னு அதை அனுபவிக்கல மனுஷனுக்கு தெரியறதில்லை. அது இல்லாமல் போது பாருங்க. ஒருக்கா நான் எங்கள் கூட்டாளி எல்லாம் ஜல்லிக்கட்டில் நிறையா பரிசெல்லாம் வாங்கிட்டு தண்ணியை போட்டுவிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கா. மாடு முட்டி சாகிறதுக்கு அப்படி முட்டித்தான் சாகணும்னா இந்தடா மூஞ்ச பாரு. அது முட்டுற வரைக்கும் முதுக காட்டிக்கிட்டு இருந்தியா? ஐயோ ரத்தம் இருக்கு வருது விடு. ஆமா, பைப்பு போட்டு பிச்சு விடுறா. மாட்டை புடிச்சிட்டா திரும்பி பார்த்தா முட்டிருச்சேன்னு விட சொல்றேன். திரும்பி பார்த்திருப்ப. சிரிக்காதீங்களா தாத்தா, வளர்ந்து விட வாய்க்கு வந்து பேசாதா. இந்த பூசாரி பூசாரி பார்க்க மாட்டேன். உன்னை கரண்ட் கம்பத்துல இருந்து வேடிக்கை தானே பார்க்க சொன்னேன். இங்க மாடு ஓடுற இடத்துக்கு வர சொன்னேன். உன்னை கரண்ட் கம்பத்துலயா? கரண்ட் சாவா வாயில கொள்ளி வைக்க. அவன் செத்து போனா நான் ஒத்தையில நின்னு சாகணுமேடா. எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தான போறோம் ஆத்தா. என் மைக்கு அப்புறம் நான் புடுங்கி போட்டுருவேன். ஆமா, புடுங்கி போடுறதுலயே இருங்க. வந்து பரிசு வாங்கிட்டு போங்க. பரிசு வேண்டாம், ஒரு வேண்டாம். இவன் செத்து போனா நீ குடுப்பியா? நீ குடுப்பியாடாங்கிறேன். தரோம், கை நிறைய தரோம். காசு ஐயாட்ட வாங்கி தரோம். உன் நிலத்தை ஐயாவுக்கு வித்துப்பட்டு பேர பிள்ளைக்கு பேரை வச்சுட்டு அப்படி ஜாலியா செத்து போயிருவோம். போயிருவோமா? நீ வாரியா? 5 அழகுல ஒத்த அழகு இல்லாத கருவா நாய் உனக்கு என் நிலத்தை எழுதி கொடுக்கறதா? நீ இங்கிலீஷ் உரத்தை போட்டு என் மண்ணை சாகடிச்சிருவ. எங்க விவசாயமே வேறடா. என் நிலத்தை விவசாயம் பண்றது என் பேரன்தான் பண்ணணும். அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நான் கத்து கொடுப்பேன். அவ அப்பனுக்கே நான் தான் கத்து கொடுத்தேன். அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத. அவன் மகா கட்டிக்காரன். உதவாக்காரன் துப்பு கட்ட பையன். ஏண்டா உன் வண்டி 3 பேரை இழுக்காத. இதுக்கு என்ன மண்டையடியே காத்தல? எங்கடா உன் சங்கிலி? எடு வண்டிய. நான் நடுவுல உட்காந்துக்கிறேன், பின்னால இந்த மாடு உட்காந்து. ஆணும் பெண்ணு வாசம் பண்ண வாசம் பண்ண வீட்டுட்டு போறீங்கன்னு கொண்டுருவாம எல்லாம் வந்து தின்னுட்டு போங்க. அப்பதான் கொத்தாள் தேவர் மாட்டை பிடிச்சோம்ல, 1000 ரூபாய் பறிச்சு கொடுத்தாங்க. மாடினவன் பால் கறக்குதான் தூங்குதுல்ல. தூக்கமா தெரியாது. அப்பதான் தூங்குற மாதிரி நடிக்காத. நானும் நம்புற மாதிரி நடிச்சிருவேன். அப்புறமும் தொப்பையில சங்கு ஊத போறேன், ஊத போறேன். அவதான் செவ்வாழ பழம் 1000 ரூபாய் பணம் கொலையோட தட்டுமல்ல. தாரா நடிப்ப எங்கிட்டயே ஆக்டிங்கா? தண்ணி ஊத்திடுவேன், மூஞ்சில ஊத்திடுவேன். செதுக்குது போயிருவோம். அட கிளவினாலும் கோவிக்கல, தண்ணி ஊத்தினாலும் கோவிக்கல. என்னண்டு பாரா
சும்மா குடிக்கிற கையாட்டாதரா. அண்ணே அண்ணே அப்பதான் ஆஸ்பத்திரி கிட்டே பார்த்துருவாள். நாடகமாட அறிய களவாணிகளா விட்டுட்டு போயிட்டானா முண்டா தெரியல அவனுக்கு. என்னடி சொன்ன முண்டா? நீ என்ன சொன்ன? எங்க ஐயாவுக்கு முதல்ல என்னடி சொன்ன நீ? ஆனா பையன் உன்னைய கரை சேர்க்கத்தான் இந்த மோட்டை ஜூசுறான இருக்க. உன்னை கரை சேர்த்துட்டா சாவேன்னு சொன்னில்ல. எங்க அம்மா போய் சேர்ந்துட்டு இப்ப நான் ரெடி பண்ண சொல்லி முன்ன 10 வருஷம் இருப்பேன், 15 வருஷம் இருப்பேன், 25 வருஷம் இருப்பேன். பொய்ய சொல்லி கல்லி உன் பிள்ளைய காலேஜ் கொண்டு சேர்க்கிற வரல உசுர எடுத்துட்டு போற வரல உசுக்கு சேர்த்துருவேன் சொன்னால சொல்லிட்டு சிரிச்சால நான் நம்பிட்டாண்டா. இப்ப நான் என்ன செய்ய? சொப்புத்தாய் சொப்புத்தாய் எதிரின் எதிரின் தாய எதிரி என்ன பெத்தால போட்ட முன்ன நாய என் தாய என்ன பெத்தால நான் என்னடா செய்வேன்? நான் என்ன செய்வேன்? விட்டுட்டு போயிட்டாடா நாய.